தற்போதைய செய்தி ஒன்று. செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூடுவாஞ்சேரி பகுதியில் கிட்டத்தட்ட 3 அடிக்கு மழை நீர் வெள்ளம் போல் தேங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக வந்திருக்கும் செய்தி இது. கனமழையால் சேதமடைந்த சாலைகள், அது மட்டுமல்லாமல் கூடுவாஞ்சேரி பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். வெளியே வரும் பொதுமக்களும் கிட்டத்தட்ட 3 அடி வெள்ள நீரில் அவர்கள் மிதந்து செல்லும் காட்சிகள் இவை. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். கூடுவாஞ்சேரி என்றாலே ஒரு தாழ்வான பகுதி தான். தொடர்ந்து அங்கு மழை பெய்யும் போது இந்த மாதிரி தாழ்வான பகுதியில் வெள்ள நீர் தேங்குகிறது. இது குறித்து உங்கள் கூடுதல் தகவல்களை தரலாம் சக்திவேல். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பென்சன் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை முதலே விடிய கனமழையானது பலத்த காற்றுடன் பெய்து வந்த நிலையில் இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழை தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகர், அதன் சுற்று வட்டார பகுதிகளிலும் உள்ள குடியிருப்புகளில் மழை நீரானது சூழ்ந்துள்ளது. தற்போது அந்த பகுதிகளில் சுமார் 3 அடிக்கு மேல் சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இதில் சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளது. மக்கள் கடுமையாக அவதி அடைந்தும் வருகின்றனர். சாலையில் தேங்கிய மழை நீரில் வாகனங்கள் நீந்தியபடி செல்கின்றன. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இப்பகுதியில் மழைநீர் அதிகரித்து வருவதால் மக்கள் மிகுந்த அச்சமும் அடைந்துள்ளனர். ஏனென்றால் குடியிருப்புகளில் தங்கியுள்ள மக்கள் மேலும் அதாவது முதல் மாடி, 2வது மாடி என்ற தளத்திற்கு கூட அந்த தண்ணீர் வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக புயலின் தாக்கத்தின் காரணமாகவே 2வது நாளாக இன்று அந்த பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளதால் வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் தொடர்ச்சியாக பாதிப்புக்கும் உள்ளாகி உள்ளனர். அத்தியாவசிய தேவைக்கான பொருட்கள் இருந்தும் கூட அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிப்பு செய்யப்பட்டுள்ளதால் எந்த ஒரு பயனும் இல்லை எனவும் புகார் தெரிவிக்கின்றனர். அப்பகுதியில் உள்ள கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை அகற்றிவிட்டு மழை நீரை வெளியேற்ற வேண்டும் எனவே தொடர்ச்சியாக கோரிக்கையும் வைக்கின்றனர். மோகன்ராஜ். சக்திவேல், அதாவது ஒரு அதிர்ச்சியான விஷயம். அதான் முதல் மாடி 2வது மாடி வரை தண்ணீர் சூழ்கிறது என்ற அதிர்ச்சி தகவல் தந்தீர்கள். நன்றி.